இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 80 பாயிண்ட் இருக்கிற ஒரு துணியில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி 4 எட்ஜஸ், 2 ஓப்பன் எட்ஜு, 1 வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஒரு ஒரு சைடில் வந்து கைக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். அதோட கீழே என் பார்ட்டை வச்சுட்டு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கணும். அது 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா மேலே அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். கீழே மார்க் பண்ணுறதுலேயே ஒரு 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிடலாம். இப்போது கை வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இதில் என்னென்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த உள் வெட்டு வந்து வெட்டிக்கலாம். அவங்க வந்து கஸ்டமர் வந்து ஷார்ட்டாக கை கேட்டதுனால அதுலேருந்து நம்ம ஷார்ட் பண்ணுறோம் லென்த்து. கையோட உள்வெட்டு வந்து ரொம்ப ஆழமாக இருக்க வேண்டாம், கொஞ்சமாக இருந்தாவே போதும். அப்படி இல்லை ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப சுருக்கு விழும். அதுக்கப்புறமா இதில் வந்து இதை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி டபுள் ஃபோல்டு பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். பிகினர்ஸே ஈஸியாக கற்றுக்கலாம். அவ்வளோ ஈஸியான மெத்தட் தான் இது வந்து. இதில் என்னென்னா, அளவு ப்ளவுஸில் வந்து இந்த சைடில் இருக்கிற அக்கிள் அளவும் அந்த சைடில் இருக்க அக்கிள் அளவையும் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு அளவு எடுக்கிறோம். அது வந்து கரெக்டாக நமக்கு 24 இன்ச் வருது. 24 இன்ச்சுங்கிறது ஃபுல் மெஷர்மெண்ட்டு, ஒரு சைடோட ஃபுல் மெஷர்மெண்ட்டு. அப்போது 24ல் பாதி வந்து நமக்கு வந்து 12 இன்ச்சு. அப்போ இதில் வந்து நமக்கு ஒரு சைடு 12 இன்ச் வரணும். இதிலே வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துடலாம். 12 இன்ச் இருக்கிற மாதிரி அளவு எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் 12 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்கேலோட அளவு வந்து 1.5 இன்ச் இருக்கும் கரெக்டாக. இப்போது பாடியோட லென்த் எடுக்க போகிறோம். அது என்னென்னா, ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கீழே ஹிப்போட எண்டு வரைக்கும் 14 இன்ச் இருக்குது. இப்போது நம்ம போட்ட லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா 14.5 இன்ச் வச்சு நம்ம பேக் சைஸோட லென்த் எடுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம கீழே ஃபோல்டிங்க்கு வந்து விட்டுட்டோம், அதனால கரெக்டாக எடுக்கிறோம். நெக்குக்கு வந்து இது நார்மலான வெயிட் இருக்கிற ஆள் அப்படிங்கிறனால 2 இன்ச் வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ பேக் நெக் அப்படியே தூக்கி வச்சு, அது கொஞ்சம் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை. கீழேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டு கரெக்டாக அளவு எடுத்துக்கலாம். ஷோல்டருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 1/4 இன்ச், ரைட் சைடில் ஒரு 1/4 இன்ச் விட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக்குக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஷோல்டரோட பீஸ் அப்படியே வச்சு அப்படியே வரைஞ்சிடலாம். கஸ்டமர் வந்து கொஞ்சம் லோவாக இருக்குதுன்னு கேட்டதுனால நம்ம கொஞ்சம் ஏற்றிருக்கோம். அந்த கரெக்டான அளவு அப்படியே வரைஞ்சால் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது அந்த பெர்ஃபெக்டாக அந்த அளவு வந்து கிடச்சிரும் நமக்கு. இப்போ பேக் நெக்கை வரைஞ்சிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு கீழே நம்ம மார்க் பண்ணதில் போட்டாவே லென்த்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டோட ஷோல்டர் எடுத்துகிட்டு கீழே மேலே வந்து 1/4 இன்ச் விட்டுருக்கணும். அந்த நம்ம தைச்சிருக்க துணியோட விட்டுட்டு சென்டர் டாட் 3 டாட்டோட சென்டர் டாட்டில் கரெக்டாக அந்த மார்க் பண்ணணும். அப்புறம் கீழே உள்ளதில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலே அந்த 1/4 இன்ச் ரொம்ப முக்கியம், அதை விட்டு தான் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா அக்கிள் அளவு, இதுதான் ப்ளவுஸோட மெயின் விஷயமே, அந்த அக்கிள் அளவு தான். இதுக்கு வந்து கரெக்டாக வச்சிடணும். அந்த கீழே எதுவும் மடிப்பு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும்.
இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 இன்ச் இருக்குது. இந்த 5 இன்ச் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட் ஆகலைன்னு சொன்னாங்கன்னா ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அந்த அளவு ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணது தான். அதனால் அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது. 5 இன்ச் வச்சு வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக தெரியுது. ஆனால் அது நேராக தான் இருந்துச்சு. சரியா? இதில் வந்து அக்கிலேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கீழே உள்ள டாட்டு, கீழோட எண்டு, அதாவது ஃப்ரண்ட் பீஸோட எண்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 3 டாட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆயிரும். இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டிக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதை வேணால் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.